ராஜா நராஜா எங்கேயும் நராஜா பழமுதிர் சோலை எனக்காகத்தான் படைத்தவன் படைத்தான் அதற்காகத்தான். புள்ள பத்து கூடன்னு சொல்லிட்டு பெத்துட்டு நான் இங்க படாத பாடு பார்த்துட்டு இருக்கேன். பழமுதிர் சோலை எனக்காகத்தான் படைச்சவன் படைச்சேன் எனக்காக பாட்டா பாடிக்கிட்டு இருக்கேன். இந்த அத்தை இரு வர்றேன். பழமுதிர் சோலை எனக்காகத்தான் படைத்தவன் படைத்தான் அதற்காகத்தான். அத்தை பழமுதிர் சோலை மட்டும் உங்களுக்கு இல்ல, இதோ இந்த என் பையன் உங்களுக்கு தான். ஆமா, நீங்க பெரிய குயில் பாட்டு சித்ரா, உங்க பாட்டை ஒளிஞ்சு நாங்க கேட்டுட்டாலும் அதான் காட்டு கத்து கத்துறது கிச்சன் வரைக்கும் காது கிளியுதே. ஆமா, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்கு என்னமா, நான் நல்லா ஜாலியா இருக்கேன். ஏன் இருக்க மாட்டீங்க? உங்களுக்கு வீட்டுல சமைச்சு போடுறதுக்கு தான் நான் இருக்கல, நீங்க ஜாலியா தான் இருப்பீங்க. இவ சமைக்கிறதெல்லாம் ஒரு சாப்பாடு, இத சாப்பிட்டு ஜாலியா வர இருக்காங்க. அது ஜாலியா அப்படி இல்ல மருமகளே, நீதான் எல்லா வேலையும் பாத்துக்கறியே, அதான் நான் சொன்னேன். அத்தை ரொம்ப ஜாலியா இருந்தா கூட சில நேரங்கள்ல போர் அடிச்சு போகும். இவனை கொஞ்சம் பாத்துக்கோங்க. என்னமா மருமகளே நீ இப்படி பண்ணிட்டு இருக்க? புள்ளை பெத்தா மட்டும் பத்தாது மருமகளே, பெத்தா மட்டும் பத்தாது, புள்ளைய வாழக்க தெரியும். பாட்டி அடி மருமகளே, என் பேரை என்ன பார்த்து நீ எப்படி சிரிக்கிற? ஏன் தெரியாம? அதான் நல்லா தெரியுதே, அவன் உங்களை பார்த்தாதான் சிரிக்கிறான். என்கிட்ட அழுதுகிட்டே இருக்கான். பேசாம நீங்களே அவனை நல்லா பாத்துக்கோங்க. என்னமா சொல்ற? புள்ளைய நீ பாத்துக்கிறதோட உனக்கு என்ன வேலை இருக்கு? அத்தை தயவு செய்து கடுப்பேத்தாதீங்க, அப்புறம் நான் லிஸ்ட் கொடுத்தேன் நீங்க தாங்க மாட்டீங்க. காலையில எந்திரிச்சு வீட்டு வாச கதவை திறந்து முத்தம் தெளிச்சு கோலம் போட்டு வீட்டையெல்லாம் பெருக்கி அடுப்பெல்லாம் கிளீன் பண்ணி பாத்திரத்தெல்லாம் விளக்கி அப்புறம் சமையல்லாம் காலையில டிஃபன் முடிச்சு துணியெல்லாம் துவைச்சு போட்டு வீட்டெல்லாம் தொடச்சி எடுத்து மத்தியாலம் லஞ்ச் பண்ணி அதுக்கப்புறம் துவைச்ச துணியை மடிச்சு வச்சு ஐயா அப்பப்பா 1008 வேலை பார்த்துட்டு இருக்கேன். இதுல இடையில இவனுக்கு சாப்பாடு கொடுக்கணும், இவன் துணியை துவைக்கணும், இவனை இடுப்புல எடுத்து வச்சுக்கிட்டே வேற அலையணும். இந்த லிஸ்ட் போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? என்ன இவ சரவடி வெடிக்கிற மாதிரி வெடிச்சுக்கிட்டே போறாளே? ஐட்ட தலைவலிக்குது மருமகளே, ஒரு டீ கூட கேட்கலான்னு பார்த்தா. அத்தை இப்ப என்ன பண்ண போறீங்க? சும்மா தானே இருக்கீங்க, பேசாம இவனையாவது பாத்துக்கிட்டு இருங்க. மருமகளே நான் இவனை பாத்துக்கிறேன், இருந்தாலும் எனக்கு லைட்டா தலைவலிக்கிற மாதிரி இருக்கு. உங்களுக்கு அது தலை மட்டும் தான் வலிக்குது, எனக்கு தலையில இருந்து உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் வலின்னு வலிக்குது. இப்ப என்ன பண்ண சொல்றீங்க? அதுக்கு உங்க காலமிக்கு தையில இருந்து சூடணுமா? ஐயா அதெல்லாம் நீ செய்ய மாட்ட. பரவாயில்லையே, நான் அதை செய்ய மாட்டேங்கிற அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே. இப்ப என்னதான் பண்ணணும்ன்றீங்க? ஃப்ரிட்ஜ்ல வேற பால் இருக்கு மருமகளே, அதுவும் இல்லாம இஞ்சி வேற இருக்கு. ரெண்டும் அப்படியே இருந்தா கெட்டு போகல. லைட்டா பாலை ஊத்தி டிகேஷன் போட்டு ஒரு இஞ்சி டீ மட்டும் போட்டு கொண்டு வா மருமகளே. என் பேர குழந்தைய நான் பக்குவமா பாத்துக்கிறேன். ஆமா, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு இவனை பாத்துக்கோங்க. உங்ககிட்ட கொடுத்தா இவனை பார்க்க சொன்னா நீங்க அதுக்கு நிறைய எனக்கு வேலை தருவீங்க போல. சரி மருமகளே சரி, எனக்கு இஞ்சி டீயும் வேண்டாம் சுக்கு டீயும் வேண்டாம், நான் என் பேர பிள்ளைய மட்டும் பாத்துக்கிட்டு இருக்கேன். இவன் அழ ஆரம்பிச்சிட்டானா? ஐயோ ஐயோ, இவனை நம்ம பார்த்தா வேற ஒரு வேலையும் பார்க்க முடியாது. அத்தை உங்களுக்கு என்ன இப்ப இஞ்சி டீ தானே வேணும்? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, ஒரு இஞ்சி டீயோட வரேன். அதுவும் இல்லாம இவனுக்கும் பசிக்குது, இவனுக்கும் ஃபுட் எடுத்துட்டு வரேன், ஊட்டி விட்டுருங்க. ஒரு வழியா வந்துட்டியாமா? என் மருமக என்ன படுத்துற பாடு இருக்கே. ஆமா உங்க அம்மாவை நான் படாத பாடுபடுத்திட்டு இருக்கேன். காலையில இருந்து இந்த சோபாலே உட்கார்ந்து உங்க அம்மாக்கு கால் கையெல்லாம் வலிச்சு போச்சு நாத்து. அது ஒண்ணும் இல்ல, காலையில இருந்து ஒரே இடத்துல உட்கார்ந்துருக்கேன், அக்கா எல்லாம் வலிக்குது, அதைத்தான் சொல்ற மருமக. அம்மா 3 வேளைக்கு நல்ல வகை வகையா பொங்கி போடுறாங்கல்ல அண்ணி, நல்லா தின்னுட்டு சும்மா இருக்கிறது இல்லாம என்கிட்ட வத்தி வைக்கிறது இல்ல. அவங்க வர நேரமா சொல்லுவ பாரு, கேட்டுட்டாங்க பாரு. ஆண்டி நான் ஏதோ சொல்லன்ட்டு வந்தேன், அவ எல்லாரும் ஒருவன் என்ன கனவா கண்டேன். அத்தை அதான் இப்ப நாத்து வந்துட்டால, 2 பேருக்கு சேர்த்தே டீ எடுத்துட்டு வரேன், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. நீ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எங்க நாத்து ஆபீஸ் கீபீஸ்னு பிஸியா இருந்தேன். எனக்கு வயத்துல ஒரு குழந்தை வந்துச்சு, இப்ப குழந்தைய பாக்குறதே ரொம்ப பிஸியா இருக்கேன் நாத்து. கையில என்ன தண்ணி? இதோ உங்க அண்ணன் பையனுக்கு தான் சாப்பாடு ஊட்டணும், உள்ள நிறைய வேலை இருக்கு, அதான் உங்க அம்மா ஊட்ட சொல்லலான்னு வந்தேன். குடும்ப மருமகளே நான் ஊட்டி விட்டுறேன். நீங்க சும்மா தானே இருக்கீங்க, ஊட்டி விடுங்க. அம்மா பரவாயில்லையே, நம்ம ரஜினி முருகன் நல்லா உட்கார்ந்துக்கிட்டானே. ஆமா இப்ப 2 நாளா தான் அவனா உட்கார்ந்து பாக்குறான், ஆனா நம்பி விட முடியல, சில தடவை விழுந்துடுறான். அவனுக்கு மொட்டை அடிக்கலாம், நீ முடி பாத்தீங்களா எவ்வளவு இருக்குதுன்னு? ஆமால, கோயிலுக்கு வேற வேண்டி போட்டுருக்கேன், மொட்டை அடிச்சா நல்லதுதான். ஆமா நானும் கோயிலுக்கு பையன் பிறந்துச்சுன்னா கடா வெட்டுறதா வேண்டியிருக்கேன். அப்படி போடு, அப்ப எங்களுக்கு ஒரு கடா விருந்திருக்கு. நாத்தே சும்மா வீசுனங்கையும் வெறுங்கையா வர முடியாது, பிள்ளைக்கு செயின் பண்ணி போடணும் சரியா? என்ன நீ இப்படி சொல்லிட்டீங்க? ஏன் அண்ணன் பிள்ளைக்கு போடாம ஊரை யாரு பிள்ளைக்கு போட போற? பால் பாருடா கண்ணா, பால் வச்சு விளையாடுறா கண்ணா, அத்தை மடி மெத்தை ஏடி ஆடி விளையாடடா, அடுமறை ஆடி விட்டு அள்ளி விழி மூடடா, அத்தை மடி மெத்தை ஏடி. ஏண்டி உன் புருஷன் என்னடி பண்றான்? என்ன பண்றாரு? ஆபீஸ்க்கு தான் போயிருக்காரு. அதான் அந்த கிழவி உன் மாமியார் என்ன பண்றா? அம்மா நம்ம வீட்லயே உட்கார்ந்து சும்மா வேலை செய்யாம தின்னுக்கிட்டே இருந்தனா, இப்ப பாரு என் மாமியார் என்ன வேலை வாங்கிக்கிட்டே
உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வேண்டாம்? என்னத்த பொசுக்கு நீ இப்படி சொல்லிட்டீங்க? அவ நாத்தோட மாமியார் மட்டுமா இப்படி இருக்கு? ஊர்ல நிறைய மாமியார் இப்படித்தான் இருக்காங்க. ஏன் இப்ப நீங்க இருக்கல? அசிங்கப்படுத்திட்டாலே இந்த மருமக அசிங்கப்படுத்திட்டாலே. நீ என்ன விவரங்கிட்டு போயா இருக்க? கை வலிக்குது கால் வலிக்குதுன்னு 4 நாள் நம்ம வீட்ல வந்து இருந்துட வேண்டியதானே? அதை ஏன் கேக்குறமா? கை வலிக்குது கால் வலிக்குதுன்னு சொன்னா உடனே ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போயிடுறாங்கம்மா. ஊசியை இறுக்கி டேப்லெட் எல்லாம் கொடுத்து உடனே உடம்ப சரி பண்ணி விட்டு எல்லா வேலையும் பார்க்க வச்சிடுறாங்க. என்னடி மாமியார் கொடுமையா இருக்கு? இது என்னடா அநியாய கொடுமையால இருக்கு? இப்படியா ஒரு அம்மா வீட்டுக்கு விடாம பொண்ணை போட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க? என்னத்த பொசுக்கு நீ இப்படி சொல்லிட்டீங்க? போன வாரம் கூட தான் நான் பாத்ரூம்ல வலிக்கு விழுந்து எனக்கு ஒரு கால் சுளிக்கிருச்சு. நானும் தான் எங்க அம்மா வீட்டுல போய் 10 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன்னு சொன்னேன். உடனே உங்க பையன் காரமத்தி என்னை ஹாஸ்பிட்டல்ல கூட்டு போய் ஊசி போட்டு வரையும் சரியா இருக்கு மருமகளே, போய் சாப்பாடு போங்கன்னு சொன்னது யாரு? அதுக்கு முந்தின வாரம் தலை வலிக்குதுன்னு 10 நிமிஷம் படுத்திருந்தேன். உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் ஊசியை போட்டு வந்து காஃபியை போடு மருமகளேன்னு சொன்னது யாரு? ஊர்ல நாத்துவோட மாமியார் இல்ல, எல்லா மாமியாரும் இப்படிதான் இருக்காங்க. கேட்டா மருமகளை அக்கறையா ஹாஸ்பிட்டல் கூட்டு போறேன்னு சொல்லுவாங்க. வீட்டுக்கு வந்து வேலைக்காரி மாதிரி வேலை பார்க்கறதுக்கு மருமகளை ரெடி பண்ணி வைக்கிறாங்கன்னு மருமகளுக்கு மட்டும் தானே தெரியும். என்ன மருமகளே நீ என்ன சொன்னாலும் சுத்தி சுத்தி என்னையே வந்து பிடிச்சிட்டு கிடக்க. பின்ன என்னங்கத்த, எனக்கு ஒரு நியாயம் உங்க பொண்ணுக்கு ஒரு நியாயமா? நான் ஊருக்கு போறேன்னு கேட்டா விட்டவே மாட்டீங்க. உங்க பொண்ணை மட்டும் இங்க வந்து இருக்க சொல்றீங்க. நான் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொன்னா விடவே மாட்டீங்க. உங்க மகளை மட்டும் மாமியார் வீட்டுல ரெஸ்ட் எடுமான்றீங்க. எந்த ஒரு நியாயம்? சரிமா, இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்தா உனக்கும் அன்னைக்கு சண்டே வந்துரும் போல. அது சரிதான் நாத்து, வந்தமா போனமான்னு இருந்தா ஒரு பிரச்சனையும் இல்ல. ஒன்ன மாதிரி வருஷ கணக்குல டேரா போட்டா பிரச்சனை வரதானே செய்யும். எங்க இருக்க விட்டீங்க? அதான் நீங்க வாந்தி எடுத்தோனே என்னதான் என் மாமியார் வீட்டுக்கு பத்தி விட்டீங்க. அது வேற ஒண்ணு இல்ல நாத்து, நீயும் என்ன மாதிரி வாந்தி எடுத்துருவேன் தான் பத்தி விட்டேன். பார்த்தா நீ இன்னும் வாந்தியே எடுக்கல. ஆமா நாத்து, எதுவும் விசேஷம் இருக்கா? என்ன நாத்து ஒரு மாதிரி சிரிக்கிற? அம்மா, எதுவா இருந்தாலும் உங்க அண்ணி கிட்ட சொல்லுமா. அண்ணி, எனக்கு என்னம்போ சொல்லு நாத்து சொல்லு, உனக்கு என்னாச்சு? அண்ணி, லைட்டா தலை சுத்துதுன்னு மயங்கி விழுந்தேனா உடனே என் வீட்டுக்காரி நான் ஆஸ்பத்திரி கூட்டு போனார் அண்ணி. நான் இப்போ 50 நாளா கன்சீவ் ஆயிருக்கேன்னு சொல்லி டாக்டர் சொன்னாங்க. அதான் சொல்லிட்டு போகலான்ட்டு வந்தேன் அண்ணி. வாவ், கங்க்ராச்சுலேஷன் நாத்து, கங்க்ராச்சுலேஷன். நீ வேணா இங்க வந்து ரெஸ்ட் எடுக்கிறியா நாத்து? இல்ல அண்ணி, எங்க அத்தை என்னை அப்படி வேலை பாரு இப்படி வேலை பாருன்னு சொன்னாங்க. நான் நேத்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்ததுல இருந்து என்ன தாங்குன்னு தாங்குறாங்க. எம்மா மவளே, என் பேர வந்த நேரம் உனக்கு வயத்துல ஒரு புழுப்பூச்சி தங்கிருச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமாம்மா, நீங்க சொன்னதே உண்மைதான். என் அண்ணன் பிள்ளைதான் எனக்கு லக்கடிக்கிற பிள்ளையா போச்சு. என் அண்ணன் பிள்ளைய பார்த்த உடனேதான் என் வயத்துல ஒரு பிள்ளை வந்திருக்கு. ஏன்டி கூறு கட்டவளே, பேசாம இங்க இருடி, நான் உன்னை படுக்க வச்சு பாத்துக்கிறேன்டி. இல்லம்மா, இப்ப கூட என் வீட்டுக்காரர் பைக்ல தான் கொண்டாந்து விடுறேன்னு சொன்னாரு. நான் அம்மா வீட்டுக்கு போகணும்னு சொல்லதுனால என் அத்தை என்னை கார்ல கொண்டு விட சொல்லிட்டாங்கம்மா. ஏன் நாத்து, இந்த மாதிரி நேரங்கள்ல அலையாம இருக்கிறது நல்லதானே? நம்ம வீட்டுல இரு நாத்து, நான் அவனை நல்லா பாத்துக்கிறேன். அப்படி இல்ல, அங்க என் வீட்டுக்காரரும் எங்க அத்தையும் தனியா தானே இருப்பாங்க. நான் என் வீட்டுக்கே போறேன். பாருடா, புருஷன் தனியா கிடந்தா கிடப்பான்னு சொல்லுவேன். இப்ப என்னன்னா புருஷனை விட்டு ஒரு நிமிஷம் இருக்க மாட்டேன்னு சொல்ற? இல்ல நீங்க கூட பிரெக்னண்டா இருக்கும்போது அண்ணன் கூட தானே இருந்தீங்க. எனக்கு என் வீட்டுக்காரர் கூட இருக்கணும் தான் தோணுது அண்ணி. சரிம்மா, இப்படி தெரிஞ்ச உடனே அலைஞ்சிருக்கியே, ஒரு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லிருக்கலாம்ல, நாங்களே வந்து பாத்துருப்போம்ல. இல்லம்மா, நீ வந்தீங்கன்னா நீங்க மட்டும் தான் வருவீங்க. தம்பி ரொம்ப அலையக்கூடாதுன்னு டாக்டர் சொன்னாங்கன்ட்டு அண்ணி வரமாட்டாங்க. எனக்கு நம்ம ரஜினி முருகனை பார்க்கணும் போல இருந்துச்சுமா. அதான் என் வீட்டுக்காரத்தை சொல்லி கார்ல மெதுவா தான் வந்தோம்மா. சரி நாத்து, போகணும்னு நினைச்சேன்னா மெதுவா ஸ்லோவாவே போயிட்டு வா. சரிங்க அண்ணி. நாத்து, அப்ப நீ கண்டிப்பா இஞ்சி டீ எல்லாம் குடிக்க கூடாது, சரியா? அதான் நான் பாப்பேன். எங்க நீ எனக்கு என் மகளுக்கு எனக்கு சேர்த்து இஞ்சி டீ போட்டு தந்துறியே நினைச்சேன். இனிமே இவன் இஞ்சி டீ போட்டு குடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு எனக்கு டீயே தர மாட்டியே. அத்தை சும்மா இருங்க அத்தை. இந்த மாதிரி நேரத்துல நீங்க பக்கத்துல உட்காந்து டீ குடிச்சீங்கன்னா அவளுக்கும் குடிக்கணும்னு தோணும்ல. நீங்க அவ ஸ்வீட் ரொம்ப சாப்பிடக்கூடாது, அதனால நீங்களும் டீ குடிக்க கூடாது. சரி அண்ணி, நான் அந்த மாதிரி பக்குவமா இருந்துக்கிறேன். ஏனாத்தே, அப்ப கொஞ்ச நேரம் வந்து படுத்து கிடந்து ரெஸ்ட் எடுக்கியா? ஐயா வேண்டாம் அண்ணி, நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன். அப்புறமா அவர் வந்து கூட்டிட்டு போறேன்னு சொல்லிருக்காரு. இருநாத்தே, உனக்கு நான் புளி சாதம் செஞ்சு தரேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா கீழ உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். பை.